லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோசுவா புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே இன்னும் கைப்பற்ற வேண்டிய மீதியான தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகத்தின் 2ஆம் பகுதி இந்த அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. இன்னும் தேசத்தின் சில பகுதிகள் மாத்திரம் இன்னும் பிடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அநேகமாக கானான் தேசம் முழுவதும் கைப்பற்றப்பட்டு விட்டது. எதிர்த்தவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேலருக்கு முன்பதாக கானானியரை வெளியே துரத்துவதாக கர்த்தர் கூறினார். ஆனாலும் ஒரு வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது இஸ்ரவேலர் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேலர் தேவனின் கட்டளைப்படி கானானியர் அனைவரையும் வெளியே துரத்திவிட தவறிவிட்டபடியால் தேவன் கானானியரில் கொஞ்சம் பேர் இஸ்ரவேல் மத்தியில் வாழ அனுமதித்தார். இதனால் பின்னர் இஸ்ரவேலருக்கு பல பிரச்சனைகள் உருவாயிற்று. இஸ்ரவேலர் விக்கிரகாராதனை செய்ய தொடங்கினார்கள். விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் உண்மையுடன் நிறைவேற்றாவிட்டால் தேவன் தாம் கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்க முடியாது. தேசம் 12 கோத்திரங்களுக்கு பங்கிடப்பட்ட விபரங்கள் இங்கே 13 முதல் 22 அதிகாரங்களுள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலருக்கு ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவமாயிருந்தது. இது இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பதாக கூறப்பட்டிருந்த தேவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய தேவன் கிருபை பாராட்டினார். இங்கே அவர்கள் அனுபவிக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் உள்ள நிலம் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரரை சுதந்திரிக்க கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்கள் பிதாக்களின் தலைவரும் இந்த கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசை யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரமாக கொடுத்திருந்த காரியங்கள் இருந்தது. அதே லேவியருக்கு மாத்திரம் அவர் நடுவே சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரமாக இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது வசனத்திலிருந்து எப்ரோன் காலேப்புக்கு கொடுக்கப்படுதலை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொண்ட மனிதன். அந்த வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின்படி விசுவாசிகள் உத்தமமாய் வாழ்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டபின் விசுவாசிகள் தேவன் அவர்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும். வரங்களை பெறுவார்கள். ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவர்கள் அனுபவிக்கும் சுதந்திரங்களே இவைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே யூதாவுக்கு ஒதுக்கப்பட்டதான பங்கை குறித்து நாம் இங்கே காண முடியும். யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதங்களை இங்கே இந்த அதிகாரங்கள் தெரிவிக்கிறது. எப்புனையின் குமாரனாகி காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகி அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரன் நடுவே பங்காக கொடுத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஏனாக்கியரை காலேப் துரத்திவிட்டு அங்கே காலேப் குடிக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். யோசேப்பு யாக்கோபின் 11வது குமாரன். அவன் பெயரில் ஒரு கோத்திரம் இல்லை. ஆனால் அவனுடைய பங்கு வீதம் அவனுடைய 2 குமாரராகிய எப்ராயிம் மனாசே என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் பலனாக யோசேப்புக்கு இரட்டிப்பான பங்கு கிடைத்தது. எப்ராயிம் மனாசேயும் தனித்தனி முழு கோத்திரங்களாக இருந்தனர். இந்த வசனங்களை தியானித்து சர்வ தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் நமக்கு கானான் பரம கானானை நியமித்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். நமக்கு எதிர்த்து வருகின்ற சத்துடைய கிரியைகள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனப்படி ஜெயத்தை நமக்கு தருவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன் ஆமீன்.